ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன்ஸ் வே. இன்றைக்கி நம்ம இந்தியன்ஸ் வேயில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சிருந்த ஒரு வெங்காயம், சிம்லே வச்சு குக் பண்ணுங்க. கோவக்காய்னாலே சிலருக்கு பிடிக்காது. ஆனால் கோவக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. சர்க்கரை நோயை குறைக்குது, அண்டு ஸ்கின் தோல் பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் நிறைய குணப்படுத்துது. பொடுகு, முடி உதிர்தல், இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் வதங்கும்போது நம்ம இவ்வளோ கொஞ்சம் பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டி வச்சிருந்த பூண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம சாம்பாருக்கு வீட்டிலே மிளகாய் பொடி அரைச்சி வைப்போம்ல, அந்த பொடி. இப்போ இதில் நம்ம நீட்டாக அரிஞ்சு வச்சுருந்த கோவக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது காய் நமக்கு வேகிறதுக்காக மட்டும்தான். நம்ம இது ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுது, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம்.
இப்போ கிளறிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிஷ் நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூடயும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்பாத்தி வெந்துடுச்சு ஒரு பக்கம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.